திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நிலத்தகராறில் ராணுவ குடும்பத்தினரை மற்றொரு குடும்பத்தினர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதைபதைக்க செய்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். கண்டிப்பாக அகிலா. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பெரிய பன்னுவரி பகுதியைச் சேர்ந்த குமார், இவர் சுபேதாக பெங்களூர் ராணுவத்தில் பணியாற்றி வர்றாரு. இவர் பார்த்தோம்னா ரெட்டியூர் பகுதியில் இடம் வாங்கி அந்த வீட்டுல அவருடைய ஃபேமிலியோட வச்சுட்டு வர்றாரு. மேலும் பார்த்தோம்னா பெங்களூர்ல ராணுவத்தில் இருக்கிறதுனால இவருடைய ஃபேமிலி மட்டும் தான் இங்க இருக்கிறாங்க. இந்த நிலையில பார்த்தா அவருடைய அரையடி இடத்து அருகில் சிவராமன் என்பவர் சேர்த்து கட்டியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பார்த்தோம்னா இரு குடும்பத்தினருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுது. இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. ஆனால் புகார்கள் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சிவராமன் குடும்பத்தினர் குமார் குடும்பத்தினர் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல நேற்று காலை சிவசக்தியின் தாயார் தெய்வான வீட்டில் இருந்த போது கோலம் போடும் தகராறுல மூதாட்டியை தாக்கியிருக்காங்க. தெய்வான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அதே போல மாலை நேரத்துல சிவசக்தியின் தந்தையான மேகநாதன் மற்றும் சிவசக்தி அவருடைய பிள்ளைகளால் சிவராமன் குடும்பத்தில் 10க்கும் மேற்பட்ட இணைந்து சராமரியாக தாக்கியிருக்காங்க. அதுக்கு மேலும் பார்த்தோம்னா சிறு குழந்தை என்று பாராமல சிவராமன் குடும்பத்தினர் ஒருவர் டூ வீலர் வண்டியை ஏற்றி கொலை முயற்சியா செய்ய பண்ணியிருக்காரு. இந்த நிலையில சிறுமி மற்றும் சிறுவன் கன்னம் மற்றும் வாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில தாக்கியிருக்காங்க. இதனால நிலைக்குலைந்த சிவசக்தி குடும்பத்தினர் செய்வதை அறியாம சிகிச்சிருக்காங்க. அதற்குள்ள பார்த்தோம்னா குமார் குடும்பத்தினர் சிவராமன் குடும்பத்தினர் அதிகமா தாக்கி அங்கிருந்து ஆட்டோவிலும் தப்பி போயிருக்காங்க. பின்னர் அடி வாங்கிய சிவசக்தி குடும்பத்தினர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிச்சு அதன் பின்னர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சிவசக்தி தனது பெண்ணை சிவராமன் குடும்பத்தினர் தகாத இடங்களில் கை வச்சு தாக்கியதாக கூறுறாரு. மேலும் பார்த்தோம்னா காலையில அடிதடி பிரச்சனை நடக்கும் போது போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போல திரும்பவும் தகராறு ஏற்பட்டிருக்காது. எனவே போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என கூறி சிவசக்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தாரு. மேலும் பார்த்தோம்னா ஒரு ஆர்மி குடும்பத்தினரை மற்றொரு ஆர்மி குடும்பத்தினர் தாக்கும் பதப்பதை வைத்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாயிருக்கு. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.